ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கங்க. இன்னைக்கு ட்ரை பண்ணேன் இல்லைங்களா புதுசாக பாம்பே சட்னி. அதோட ஃபுல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு எல்லாமே பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இஞ்சி பூண்டுனா ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு ரொம்ப முக்கியமே இந்த கடல மாவு, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் தான். ஏன்னா இந்த ரெசிபிக்கு நம்ம மிளகாத்தூள் ஆட் பண்ண மாட்டோம். அதுக்கு இந்த பச்சை மிளகாவோட காரம் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். இதுக்கு முதல்ல நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த கடல மாவை கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு தேவையான அளவுக்கு கடுகு எடுத்துக்கலாம். கடுகு போட்டு நல்லா பொரி வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ். பொரிஞ்சதுக்கு அப்புறமா தட்டில் எடுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா கடலப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, அதை ஆட் பண்ணிக்கலாம். இது கூட பட்டை கூட ஆட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். என்கிட்ட பட்டை இல்லை, அதனால நான் ஆட் பண்ணல. பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கலாம். பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். இது கூடயே இஞ்சி, பூண்டு, வெங்காயமும் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் என்ன, ரெசிபிக்கு ரொம்ப தேவையானது உப்பு தான். உப்பு இல்லைன்னா எதுவுமே நல்லா இருக்காது. கரெக்டுங்களா? உப்பு கொஞ்சம் போட்டாச்சுங்க. நல்லா ஒரு கிண்டுன்னு கிண்டிடுவோம். பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கட்டோங்க. வதங்கி முடிச்சதுக்கு அப்புறம் இதில் தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா, அந்த தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா கரைஞ்சி வர அளவுக்கு வதக்கணுங்க. தக்காளி நல்லா வதங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இதில் தேவைக்கு ஏற்ற மாதிரி மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் போட்டு ஒரு கிளறிட்டு தேவைக்கு ஏற்ற மாதிரி தண்ணி, அதாவது இது முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டால் போதும். ஏன்னா கடல மாவு கரைச்சி ஊற்றுறப்போ தேவைக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ குழம்பு வேணுமோ அவளுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் எவ்வளோ தண்ணி ஆட் பண்ணாலும் அது கெட்டியாகவே தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். அவ்வளோதான். இங்கே பாருங்கள், கடல மாவு ஊற்றியாச்சு. கூடவே தேவைக்கு ஏற்ற மாதிரி தண்ணியும் விட்டாச்சுங்க. இது நல்லா ஒரு கொதி வரட்டும்னு இதில் கட் பண்ணி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி தழையை போட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரிக்கு தான் இன்னும் சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி என்ன செஞ்சுருந்தேன்னு பார்த்தீங்கன்னா இட்லி தான் ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சுருந்தேன். வாங்க இட்லி வெந்துருச்சான்னு பார்க்கலாம். பூரி சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அது எங்கள் சித்தி தான் சொல்லியிருந்தாங்க. அவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் என்ன, இட்லி வந்துருச்சு. மேலக்கா 3 இட்லி எடுத்து வச்சு அது மேலே பாம்பே சட்னி விட்டுக்கலாங்க. வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம். சூப்பராக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்துச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.